ஹோட்டல் டேஸ்ட் வடகரி வீட்லயே எப்படி ஈஸியா பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணுங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை இதுல போட்டுக்கிறேன். லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வடை மாதிரி போட்டு இப்போ எடுக்க போகிறோம். ஒரு 5 to 10 நிமிஷத்துல நல்லா ஃப்ரை ஆகிடும். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணி இது ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வறுத்து வச்ச வடை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இப்போ நம்ம விசில் வைக்க போகிறோம். ஒரு 2 விசில் வைக்க போகிறோம். நல்லா வேகணும். அப்போ உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வடகரி ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.